பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு லைவ் தான், மைக் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே பேசுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்து அவருடைய காப்பாற்றிய சொத்துக்கள் அத்தனையுமே போட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது தேராதோர் இல்லம் மேல்நிலைப்பள்ளி. அது ரொம்ப முக்கியமானது. மேல்நிலைப்பள்ளி சும்மா 1ஆப்பு 2ஆப்பு வரைக்கும் 5ஆப்பு வரைக்கும் கிடையாது. கருணாநிதி சொன்ன மாதிரி தன்னுடைய மனைவி இறந்த பிறகு, என் காலத்திற்கு பிறந்த பிறகு அந்த கோபாலபுரம் இல்லம் வந்து மெடிக்கலுக்கு கொடுப்பேன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு வரைக்கும் அது எதுவுமே கிடையாதுங்கிறது. ஆனால் எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு எப்படி இருக்குங்கிறதா இன்னைக்கு எனக்கு பார்க்கக்கூடிய சூழல் இருந்தது. வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், தயவு செய்து தோழர்கள் பொறுத்துக்கிடலாம். இது வந்து லைவ் அப்படி பார்க்குறது. எம்ஜிஆர் தன் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தொண்டைக்குழியில் துப்பாக்கி சூடு சுட்டது அது எதிர்த்து தான் எம்ஆர் ராதா இடம் அங்கே இருக்குது. அங்கேருந்து தான் வந்து அவர் வந்து சுட்டது. அதன் நினைவாகத்தான் இந்த போர்டு இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், வாங்க பார்ப்போம். வாழ்ந்தால் யாரை போல் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஒரு அரசியலில் இருப்பவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பொது வாழ்க்கையில் ஈட வேண்டும் என்பதற்கு சாட்சி தான் இந்த எம்ஜிஆர். காலத்திற்கு பிறகு தனது சொத்துக்களை என்ன செஞ்சாங்கிறத இப்போ வெளியில் போர்டு பார்த்தோம். அவருடைய இடத்துக்கு தான் நேரடியாக போகிறோம். இது அவர் வந்த செய்தி வரக்கூடிய இடம். அந்த இடம் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த ராமாவர தோட்ட இல்லம். போர்டு நம்மளை வரவேற்குது. இந்த இடத்துக்கு நான் வந்தது மிகுந்த பெருமைப்படுகிறேன். நான் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து பணியாற்றியவன். தற்பொழுது அதே திராவிட இயக்கத்தில் நான் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடியவன் தான். நான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரன் அல்ல. தமிழ் இனத்திற்காக ஒரு தேசியம் அமைகிற பொழுது, தமிழ்நாட்டிற்காக ஒரு நாடு அமைகிற பொழுது, அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக யாரும் கற்பனைக்கு எட்டாத ஒரு தொகையை அள்ளி கொடுத்த கொடை வள்ளல் மா மனிதன். அவர் வாழ்ந்த இடத்துக்கு தான் இப்போ நிற்கிறோம். எத்தனை முறை சொன்னாலும் தமிழினத்தின் அடையாளமாக இன்றும் கோடான கோடி மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய நினைவில்லம் பார்க்குறது நான் முதல் முறையாக வாரேன். அப்போ தான் அது பார்க்குறேன். இதுதான் அவருடைய ஜானகி அம்மையார் கூட இருந்தது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குளிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அவர் எழுதின பாட்டில் இருக்கக்கூடிய பாட்டு. அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்வர் சொன்றும் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு அப்படின்னு எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கக்கூடியது. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வழங்காமல் வாழலாம். இதுதான் வீட்டுக்கு வரவேற்பாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாமரம், பழங்கள் கூட திங்கலை, அணில் கூட கடித்ததை எடுக்க கூட ஆள் இல்லாமல் பாருங்களேன். கொடுத்து சிவந்த கை அப்படியே பழத்து சும்மா தான் கிடக்குங்க. இங்கே பாருங்க, அப்படியே சும்மா இருக்கு. எறும்பு சாப்பிடுது. இந்த யாரும் எனக்குன்னு எடுத்த தனக்கென்ற எதுவும் வாழ்ந்து கொள்ளாத ஒரு மனிதன் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் அது இருக்கக்கூடிய மாமரத்தை கூட என்ன செய்யுதுன்னா அணில்களுக்கும் எறும்புகளுக்கும் கொடுத்துட்டு போற அளவுக்கு தான் இருக்குது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பதவி வரும்போது பணிவு வேணும், துணிவும் வேணும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் அரசியல் நிலைப்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் எழுதி வச்சுருக்காங்க. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். அண்ணாவிற்கு அவர் எவ்வளவு பெரிய செய்தி செஞ்சிருக்கிறாருங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மிரண்டு போயிட்டு அப்படின்னு பார்க்கலாம்.
அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொடி மறுப்பவர் மண்ணில் மனிதனே இல்லை அப்படின்னு போட்டுக்கிறார். வாசல்லே போட்டுக்கிறார். வீட்டுக்குள்ள இருந்து அதாவது தெருவில் இருந்து கார் வரும்போதே அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோயில் எடுத்துருக்காரு. தோட்டம் ராமாவரம் தோட்டம்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். தோட்டத்துக்கு வான்னு சொல்றது அதான் நினைக்கிறேன். தோட்டம் பேரறிஞர் அண்ணாவிற்கு நினைவிடம் வைத்த இடம் அது. தான் வாழ்ந்த வீட்டிற்கு எதிரிலே வீட்டை விட்டு வெளியே வருகிற போது வெளியே தன் தாய்க்கும் தன் தலைவனுக்கும் வீட்டு வாசல்ல செலவு வச்சிருக்கிறத பார்த்து அப்படியே புல்லரிச்சு போயிட்டேன். அந்த கேமரா காட்டுங்க, இன்னும் வருது, புல்லரிச்சு போயிட்டேன். நான் பெத்த தாய்க்கு எல்லாரும் செலவு வைக்கலாம், கும்பிடலாம், எல்லாருமே நானும் கும்பிடுவேன், நீங்களும் கும்பிடலாம், எல்லாம் கும்பிடலாம். நான் நேசித்த தலைவனுக்கு ஒருத்தருக்கு செலவு வச்சிருக்கிறார். அண்ணா அவர்களின் அருமையான உருவம் நமக்கெல்லாம் இந்த வெள்ளை சட்டை போடுவதற்கும் கல்விக்கும் வேலை வாய்ப்பிற்கும் கல்வியில் இருமொழி கொள்கைக்கும் வேலை வாய்ப்புக்கும் 100% உத்தரவாதத்திற்கும் நமக்கு வாழ்க்கை அளித்தது மட்டுமல்லாமல் அரசியலில் நம்மை எல்லாம் ஆளாக்கிய ஒரு மாபெரும் தலைவன் பேரறிஞர் அண்ணா. அவருக்கு தான் ஒரு பீடம் அமைச்சிருக்கிறார். பீடத்தை காட்டு, பீடை வச்சு சுற்றி இதெல்லாம் நீச்சல் குளம், இன்னைக்கு அது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஃபுல்லாக குளம் வச்சு அழகான தூண்கள் நிறுத்தி அதில் அந்த இதை கட்டி எம்ஜிஆர் அவர்கள் இழுத்த மண்டபம் வச்சு இதை சுற்றி ஒரு பூங்கா வச்சிருக்கிறாங்க. அழகான ஒரு பூங்கா. நான் நினைச்சு பார்க்குறேன், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற பொழுது இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நினைச்சு பார்க்குறேன். உண்மையிலே ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய இடம். திராவிட இயக்கத்தை நேசிப்பவர்கள், திராவிட இயக்கத்தின்பால் பெரும் விருப்பம் கொண்டவர்கள், அறிஞர் அண்ணா அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் செய்த இந்த சட்ட தொழில், அந்த சட்டையே அப்படி இருக்குங்க. அண்ணாவுக்கு இந்த சட்டை யார் செஞ்சான்னு தெரியலங்க. ரசிச்சு அண்ணாவை செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே உருவம் அப்படியே விட்டு இன்னைக்கு இருக்குல்ல. அன்னைக்கு சொல்லும்போது 67, 69 காலகட்டங்களில் இதை செஞ்சிருக்கணும் அன்னைக்கு. அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு கலை நுணுக்கத்தோடு ஒரு கடவுளின் சிலையை செய்வதை போல் தமிழர்களுக்கு தமிழ் தாய்க்கு பெயர் வைத்த பேரறிஞர் பெருமகனின் உருவச் சிலை தத்ரூபமா தந்த லிஸ்ட்ல அப்படியே இருக்கு. பாருங்க, கையில் ஒரு புத்தகம் பாருங்க, புத்தகம். இதுதான் அண்ணாவின் அடையாளம். படிக்காத தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கான பேர் படிக்காத மனிதர்கள் இருக்கிற வகையில் ஒரு படித்த மனிதன், ஒரு புல்ல உருவமான ஒரு மனிதன், தமிழர்களின் தமிழ் தாயின் அடையாளமாக இந்த தமிழ் இனத்தின் தமிழ் நிலத்தின் பெருமையாக மாறிய தருணம். அவரை கொண்டாடியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தன் வீட்டு வாசல், அந்த வாசல் படி இறங்குது, அதுக்கு முன்னாடியே நினைவாலயம் வச்சிருக்கிறார். உண்மையிலே மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் எதிர்பார்க்காத ஒரு இது படித்திருக்கிறேன், எதிர்பார்க்காத ஒன்று இவ்வளோ அழகா இருக்குமா அப்படின்னு எனக்கு நினைச்சே பார்க்க முடியாது. அற்புதமான அண்ணாவின் தோட்டம். நான் தூரத்துக்கு பாருங்கன்னா அண்ணாவோட அங்கே இருந்தால் பார்ப்பாங்க, மக்களை சந்திக்கக்கூடிய இடம். இது நான் பட்ட இடம் நினைவு இருக்கிறது. கருப்பு சோப்பு பொடி இருக்கிற பழைய சிமெண்ட் பெஞ்சு, பழைய சிமெண்ட் பெஞ்சு போட்டிருக்கிறாங்க. சிமெண்டாலே இருக்கு.
கீழே செஞ்சு மரத்தில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது வந்து முழுமையான வீடு. எம்ஜிஆர் அவர்களோட வாரிசு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சுதா விஜயகுமார் அப்படின்னு போட்டிருக்குது. அங்கே இருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு வைத்த சிலையாக அது இருக்க வேண்டும். பிள்ளையார் சிலை இருக்குது. நல்ல மரத்தில் அழகான எவ்வளோ அழகாக கதவு வந்து முழு மரத்தால் போட்டது. கலைநயமற்ற இடமா இருக்கும் இந்த வீடு. சொல்வது முழுக்க முழுக்க பராமரிக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. தோழர்கள் இருந்தாலும் நம்ம கேட்கலாம். ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள் நான் இன்டர்வியூ நான் எடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய பங்கு எத்தனையோ பேர் சொல்லியிருந்தாலும் இந்த தலைமுறைக்கு நமக்கு தேவைப்படும். அதனால வீட்டு வாசல்ல ஊஞ்சல், மர ஊஞ்சல் இருக்கு. அது ஜானகி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் பழைய புகைப்படம். இன்றைய தலைமுறையில் வாசல்ல எம்ஜிஆர் அப்படி வச்சிருக்கிறாங்க. இது இப்போத்தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இப்போத்தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப முக்கியமான இதை அவர் நேரடியாக பயன்படுத்துறது. அதை அங்கே பார்க்குறாங்க இல்லையா, இப்படி பார்க்குறாங்க இல்லையா, அப்படி பார்க்குற சீன் தான் இந்த புகைப்படம். வந்து இது ஒரிஜினல் கருவி. இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறவர் வந்து தோழர் செல்வத்துறை தங்கப்பாண்டியன். அவர் வந்து ஒரிஜினல் படம் அது. அவருக்கு இது சம்பந்தமான முழுமையான செய்திகள் எல்லாம் தெரியும். அதனால் இது வந்து இந்த காலத்தில் இதுதான் தேவைப்படுதுன்ற. அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய சத்து ரன்னிங் ஃபோர்ஸோட வாங்கி அந்த இதை அப்படியே பார்வைக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. நமக்கு சினிமாவை பற்றி தெரியாது இல்லையா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தோழர்களே. இதுதான் ரெண்டு பார்வையிலுமே வச்சுட்டு மேலே வந்து அன்னைக்கு அண்ணாவின் சின்னமான திருப்பியும் சொல்கிற பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய சின்னம் தான் உதயசூரி. பேரறிஞர் அண்ணா டிசைன் பண்ணது தான் வந்து கருப்பும் சிவப்பும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைத்த பெயர் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவின் திமுகவை இன்னைக்கு யார் கையில் எப்படி சீரழிஞ்சு கிடக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை வளர்ப்பதற்கு, அதை கடைக்கோடி கிராமங்கள் வரை கொண்டு போய் சேர்த்ததற்கு, எளிய மக்களிடம் பார்வையில் கொண்டு போய் சின்னத்தையும் கட்சியையும் தலைவரையும் சேர்த்து தமிழர்களை அரசியல்படுத்திய ஒரு மாமனிதனோட வீடு தான் இது. அதில் வந்து அப்போ மிந்தி வந்து உதயசூரியன் அவர் சொன்ன எனக்கு நினைவு இருக்குது. உதயசூரியன் சின்னமும் கொடியும் இருந்த நினைவு இருக்குது, முன்னாடியும் இருந்த நினைவு இருக்குது. பார்த்து அதை அப்படியே பார்த்து வந்து மாடிப்படி பராமரிப்பு இல்லாமல் இருக்க கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. முன் பார்வையில் வந்து அண்ணாவோட சிலைக்கு மேலே அன்னை இல்லம் நிலையம்னு வச்சுருக்காங்க. அன்னை நிலையம் தான் தாய் மேலே எவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் இறைவனுக்கு நிகரான இறைவனாகவே பாதித்தது பாருங்களேன். இது அன்னை நிலையம், இது அண்ணாவோட நினைவு. இங்கே வந்து ஒரு கொடி மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
பராமரிப்பு இல்லாத எம்ஜிஆர் அவர்களின் கார் நிலையம் கார் இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆரோட இல்லத்தோட தோற்றம் வீட்டுக்கு அனுமதி எம்ஜிஆர் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுகிற போது இடது பக்கம் தன் தாய்க்கு நினைவாலயம் அமைச்சிருக்கிறார். சத்யபாமா நினைவாலயம் கூப்பிட்டு தான் வெளியே போகிறது செய்யும். இன்றைய தோற்றம் இருபத்தி 7/6/2026 இன்றைய தோற்றம். இது பக்கத்திலேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைவுல தாய் பக்கத்திலே ஒன்று வச்சிருக்காங்க. அதில் இந்த படம் அருமையான படம் இருக்கு. சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு படம். அப்படியே வெளியே வந்து அதுக்கு அடுத்து எம்ஜிஆர்களுடைய மனைவி ஜானகி அம்மா படம். ஜானகி அம்மா இதை காட்டியது. இப்போ சமீபத்தில் இதை பார்த்து நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு எம்ஜிஆருடைய இல்லத்திற்கு யாருமே வரலன்னு தெரிஞ்சு சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்று வந்த பிறகு அவர் நினைவாக ஒரு சிலை வச்சதை அங்கே வச்சிருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சிலை அற்புதமாக இருக்கு. இரண்டாயிரத்தி 17 வச்சிருக்கிறாங்க. இடையில அழிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அழிச்சிட்டு எடுத்திருக்கிறாங்க. ராமாவர தோட்டம் தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதன் பெயர் எடப்பாடி அவர்கள் ராமாவரம் தோட்டத்திற்கு வந்து செல்லவே இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் இருக்கிறது. அதை களைய வேண்டும். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் நிலைத்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லுவதை விட ஒரே ஒரு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் அல்ல. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு நினைவாலயம் கட்டியிருக்கக்கூடிய அந்த அண்ணாவின் சிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களின் காலடியில் வைத்து நான் சொல்லுகிறேன், இந்த சிலையை வைத்திருப்பவர் தான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரை திராவிட இயக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் ஆளுமை பெறக்கூடாது என்பதற்காகவும் தனது நிலைத்த அதிகாரத்தையும் தான் பெற்றிருந்த புகழையும் கொண்டு தமிழ்நாட்டை அரசியல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தலைவன் தான் இந்த எம்ஜிஆர் அவர்கள். அந்த எம்ஜிஆர் அவர்களின் நினைவு இல்லத்திற்கு, அவர் வாழ்ந்த வீட்டிற்கு எத்தனையோ ஆண்டுகள் வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். 57 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அந்த இல்லத்தில் என் காலடி பெற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர் இல்லத்திற்கு உள்ளே செல்வதற்கு வீடு பூட்டி இருக்கிறதுனால எம்ஜிஆர் அவர்களை வணங்கி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாங்க, இங்கே வாங்க. அங்கே முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, எம்ஜிஆர் அவர்கள் மரணத்திற்கு பிறகு உயில் சாசனம் எழுதினார். அந்த உயில் சாசனத்தில்
காது கேளாதவர்கள், கண் பார்வையற்றவர்கள், பேச முடியாதவர்களுக்காக தனது சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுத்து ஒரு பள்ளி, அவர்களுக்காகவே ஒரு பள்ளியை உருவாக்குறான்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் பள்ளிக்கூடம். வாங்க பார்ப்போம். இங்கே அத்தனை குழந்தைகள் இருக்காங்க. யாருமே இந்த மாம்பழங்கள் அவ்வளவு சிந்தி கிடக்குங்க. அங்கே வருங்க மாம்பழம், அந்த பழம், அந்த பழம். இதை ஒரு மாடர்ன் ஆர்ட்னு சொல்லி வரைஞ்சிருக்காங்க போல. எம் இது ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிருக்கு. அதாவது இதுதான் அவர் எழுதி கொடுத்த பள்ளிக்கூடம், எம்ஜிஆரோட எழுதி கொடுத்த பள்ளிக்கூடம் இருக்குல்லையே, அந்த பள்ளிக்கூடம் தான் அது. குழந்தைகள் விளையாடுறதுக்கு இருக்குது. உள்ள அனுமதி இல்லை, செக்யூரிட்டி இருக்கிறாங்க, நமக்கு உள்ள அனுமதி இல்லை. ஏன்னா அனுமதி இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு உள்ளே செல்லக்கூடாது, அது நமக்கு உரிமையும் இல்லை. ஒரு முறை அவங்க உள்ள அனுமதி பெற்றுவிட்டு நான் கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம முழுமையாக பார்க்கணும். ஏன்னா எல்லாமே அவரவர்கள் சொத்துக்களை தனக்கு தன் வாரிசுக்கு என்று வைத்து கொண்ட பொழுது, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பள்ளிக்கூடம் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பேச முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, கண் பார்வையற்றவர்கள், அவங்களுக்காக அதை வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாரு அவர். நம்ம செக்யூரிட்டி இருக்கிறாங்க, அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. உள்ள பேருந்து எல்லாம் இருக்குது. மிக அற்புதமான அந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு. அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய பின்புறம் இன்னைக்கு லெவலில் 27/6/2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த நிலைமை, இதுதான் கண்டிஷன் எம்ஜிஆர் அவர்களது. இது அவர் காலத்துக்கு பிறகு, அவருடைய மனைவி காலத்துக்கு பிறகு ஒரு கிலோ வந்து இது வந்து என்னை பொறுத்தவரை விடமாக ஆக்க முடியாது. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா, முடியாது. அதனால் மீண்டும் நிலை பெறும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகள் இதை எப்படியாவது பண்ணி நிலை பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்று இந்த காணொலியை பதிவு செய்ததற்கும், திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய பங்கு என்னவென்பதற்கும், ஒரு மனிதன் அரசியல் சாப்பிடக்கூடிய அரிசியில் இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, அரிசியில் இருக்கக்கூடிய அரசியல், சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியல், அந்த அரசியலை வந்து நாம் எல்லாம் எள்ளி நகையாடி நம்ம வெளியே இருந்தோம் அப்படின்னா நம்மை பார்த்து பலர் சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போகிறோம். அப்படி நம்மை எல்லாம் வடநாட்டுக்காரனிடம் ஒப்படைக்காமல் தமிழர்களிடமே அரசியலை பிடித்த அங்கே தங்கத் தலைவன், தமிழின தலைவராக நிலைத்து நின்ற ஒரு தலைவனின் இல்லத்தில் வந்ததை பெருமைப்படுகிறேன். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல இன்னொரு முறை அதை சொல்லிடுறேன். ஒரு நடிகன் அப்படி என்று எள்ளி நகையாடினார்கள். காசி ஆனந்தன் கவிதை தான் 100 முறை சொன்னாலும் அது பொருந்தும். நான் சொல்கிறேன், யாரை நடிகராக நினைத்தோமோ அவர் தமிழின தலைவராக இருந்தார். எவனை தமிழின தலைவர் என்று நம்பினோவோ அவர் கடைசி வரை நடிகராகவே இருந்தார். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துக்கு இருக்கார். ஒரு நடிகர் ஒரு மனிதனாகவும் தமிழின தலைவனாகவும் வாழ்ந்து மறைந்து மேதகு அவர்கள் சந்தித்த ஒரு முக்கியமான இடமாகவும் இந்த இடம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.